இன்றைக்கி மேலே ட்ரெஸ் காஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். குழந்தை எப்போயுமே ஹெல்ப் பண்ண வருவா. ஆக்சுவலி நான் வரமாட்டேன், மேக்ஸிமம் ஹஸ்பண்ட் தான் வந்து எடுத்துகிட்டு வருவார். காய வைக்கிறது எடுத்துகிட்டு வரது ரெண்டுமே அவர் தான் பண்ணுவார். ஏன்னா 2 பேரும் இருக்காங்க, குழந்தைய விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ட்ரெஸ் ஒர்க் மட்டும் அவர் பார்த்துக்குவார். இன்றைக்கி வந்து அவருக்கு ஒர்க் இருக்கிறதுனால நான் வந்துட்டேன் மேலே. அப்படியே குழந்தையும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மேலே கூப்பிட்டுட்டு வந்திருந்தேன். நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லி ஆகணும். ஆக்சுவலி எல்லாருமே வந்துட்டு நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை வந்துட்டு எல்லாருமே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் நோட்டீஸ் பண்ணுவாங்க, ஆல்சோ சொல்ல மாட்டாங்க, குறையா சொல்ல மாட்டாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு பார்க்கும்போது கிச்சன் வந்துட்டு ரொம்ப டர்ட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன் இதெல்லாம் இன்னும் வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, வீடு ஏன் இந்த மாதிரி சுத்தம் பண்ணாமல் இருக்குது, ரூமில் ஏன் இவ்வளோ துணிகள் இந்த மாதிரி கிடக்குது, அந்த மாதிரி தான் ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் ரொம்ப ஒர்க் லோட் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால பண்ண முடியல, ஏதோ ஒரு விஷயத்தில் லாக் ஆகிட்டாங்க, அதனால் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் வந்து கரெக்டான பார்ட்னர் கிடைச்சிட்டாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த உமன் வந்துட்டு நிறைய இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஹெல்பிங் பண்ணுற பார்ட்னர் கிடைச்சிருவாங்க, ஒரு சிலருக்கு வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுற பார்ட்னர் தான் இருப்பாங்க. இதுதான் கேரிங்க்கும் கம்ப்ளைண்ட்க்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். எல்லா மதராலையும் கரெக்டாக எல்லா ஒர்க்கையும் ஆன் டைமுக்கு பண்ணி முடிச்சிட முடியுமான்னு கேட்டால் இது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் பண்ணுற விஷயம் தான். எல்லாராலையும் அது மாதிரி முடியாது. பட் அதை நம்ம சோஷியல் மீடியாஸில் பார்த்துட்டு இந்த மாதிரி தான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் பில் பண்ணிடுவாங்க. வீட்டில் காட்டும் போதும் நிறைய பேர் வந்து எப்படி காட்ட செய்வாங்கன்னா, பாருங்க இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, பட் நீ வந்து இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் எல்லாரோட லைஃப் ஸ்டைலும் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் பண்ணுறாங்கன்னும் போது இன்னொருத்தவங்களால பண்ண முடியுன்றது வந்துட்டு பாசிபிள் கிடையாது. அவங்களோட குழந்தைங்க வேற மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்களோட குழந்தைங்க வேற மாதிரி இருக்கும். எல்லாராலையும் எல்லாத்தையும் கரெக்ட் டைமுக்கு பண்ணிட முடியுமோன்னு கேட்டால் கண்டிப்பாக அது டவுட் தான். எல்லா நேரத்துலையும் எல்லா ஒர்க்கையும் ஒருத்தவங்களே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் கஷ்டம் தான் இருக்கும், எக்ஸாஸ்ட் ஆவாங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்களும் அப்பப்போ ஹெல்ப் பண்ணுறது தப்பு கிடையாது. நான் வந்து என் குழந்தை வந்து அப்பப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுவா. அவளுக்கு எப்படி அந்த ஹேபிட் வந்துச்சு, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க. கூட்டிகிட்டு இருக்கும்போது எடுக்கிறது நிறைய அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்ஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க. அவர் வந்து வீடு பார்க்கும்போது க்ளீனாக இல்லை அப்படின்னா அவரே டப்புன்னு எடுத்து கூட்ட ஆரம்பிச்சிருவாரு. இல்லை பெட்ரூம் வந்துட்டு க்ளீனாக இல்லை, எல்லாமே மெஸ்ஸியாக இருக்குதுன்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. மேக்ஸிமம் நான் பண்ணிடுவேன். ஒரு வேளை நான் பண்ண முடியாமல் அப்படியே கிடக்குது அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிடும், ஓகே இவளுக்கு ஏதோ டைம் இல்லை போல இருக்கு, ஏதோ வந்து பிஸியாக இருந்திருக்கா, அதனால அவளால் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கிட்ட கேட்க கூட மாட்டாங்க, அவங்களே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய விமன்ஸ்க்கு இப்போ வரைக்கும் தேவைப்படுறது ஒரு சப்போர்ட் தான். எப்பயுமே தனியாக ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். அந்த டைமில் வந்து வீட்டில் இருக்க இன்னொருத்தவங்கள ஹெல்ப் பண்ணுறது தப்பு இல்லை, அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். நிறைய வெளியில் கூப்பிட்டுட்டு போயிட்டு வாங்கி கொடுக்குற விஷயங்கள்லேருந்து என்னென்னமோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. பட் டெய்லி ஒர்க்கில் வந்துட்டு அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் வந்துட்டு பண்ணுறது தப்பு கிடையாது. அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் நான் குக்கிங், வீடு கிளீனிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா மார்னிங் எழுந்து குழந்தைங்களுக்கு குளிக்க வைக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் அவர் பண்ணிக்குவார். ஒரு வேளை நைட்டுக்கு என்ன குக் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பேன். அவர் வந்து அவராகவே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஒரு வேளை நான் ரெடி பண்ணி வைக்கல அப்படின்றப்போ சின்ன சின்ன சப்போர்ட்ஸ் வந்துட்டு கூட இருக்கிறவங்க பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் வந்துட்டு குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கேன் என்ன சமைக்கலாம் அப்படின்றப்போ நான் யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா சம்டைம்ஸ் அவங்க வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்படின்றப்போ அந்த ஒரு ப்ரெஷரே குறைஞ்சிட்ட மாதிரி ஃபுல் டே என்ன பண்ணிட்டு இருந்த காலையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்றப்போ இன்னொருத்தவங்க ஃபேமிலியில் பரவாயில்ல குழந்தைங்களை பார்த்துட்டு வீட்டையும் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு அந்த விமனுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அவங்க செய்கிறாங்களோ செய்யலையோ பட் அந்த வேர்டே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். டீம் ஒர்க் கிரியேட்ஸ் பீஸ் அட் ஹோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது வீடுன்றது எல்லாருமே சேர்ந்து தான் பில்ட் பண்ண முடியும். தனியாக ஒருத்தவங்களால வந்து பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணால் அது ரொம்ப கஷ்டம். குடும்பமாக சேர்ந்து தான் எல்லாத்தையும் உருவாக்க முடியும். வீட்டில் எல்லாருமே எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கணும். அப்போ தான் அந்த விமனும் சரி மென்னும் சரி அவங்களோட லைஃப்பில் ஃபுல்லாக வர முடியும். இது மாதிரி மினிமலிஸ்ட் மாம் லைஃப் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.